இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 4 முனை போட்டி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இதுல கடைசியா ஜாயின் பண்ணி களத்தை இன்னும் தீவிரமாக்குறதுக்காக 5வது அணியா வந்திருக்கு மருத்துவர் ஐயா சின்னம்மா அமைச்சிருக்கிற 5வது அணி. எப்படி அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுதோ, அதாவது பாஜகவுடைய சின்னமான தாமரைப்பூ, அதிமுகவுடைய சின்னமான இரட்டை இலை, பாமகவுடைய சின்னமான மாம்பழம், இப்படி 3 இணைஞ்சுதான் அவங்க இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இதை விட மேல ஒரு படி போய் மருத்துவர் ஐயா சின்னம்மா இணைஞ்ச இந்த அணிதான் ஒரு இயல்பான அணி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா, ஏற்கனவே தலைவரா இருந்த ஐயாவை நீக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய தலைவராக இருக்கார். அதே மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்த சசிகலா நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இபிஎஸ் வந்திருக்காரு. இப்படி 2 கட்சிகளால விலக்கி வச்ச 2 பேரும் ஒண்ணு கூடி ஜெயிச்சு காமிக்கிறது தான் ஒரு இயல்பான வெற்றியா இருக்கும் அப்படின்னு இந்த 2 கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. இந்த 5வது அணியை இன்னும் பலம் படுத்துறதுக்காக இவங்கள மாதிரியே பாதிக்கப்பட்ட சில கட்சிகளை தங்களுடைய அணில சேர்த்துக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு திமுகவால சீட்டு மறுக்கப்பட்ட தாவேகா. தாவேகாங்கிறது விஜயுடைய தாவேகா இல்லைங்க, வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கழகம். அதே மாதிரி திமுக கூட்டணியில போட்டியிடாம விலகிக்கிட்ட கமலஹாசன். அப்புறம் அதிமுக கூட்டணியில சீட் மறுக்கப்பட்ட புதிய தகரம் கட்சி கிருஷ்ணசாமி. இப்படி பெரிய கட்சிகளால பாதிக்கப்பட்ட சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்றிணைஞ்சு போட்டி போட்டா அவங்களுடைய வெற்றி பிரகாசமா இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்காக மறைமுகமா ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டு யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டிருக்கு. ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000 வேட்புமனு தாக்கல் செய்யற கடைசி நாளான இன்னைக்கு அதிரடியா அந்த வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சு மீதம் இருக்கக்கூடிய 4 அணிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே.